கிரிகளை அடைக்கிற சத்தினுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிற ஆண்டவரே அப்பா, இருதயத்தை அடைக்கிற சாத்தானுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். கர்த்தாவே, உங்கள் சத்தத்தை ஆண்டவரை கேட்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே டிஸ்ட்ராக்ஷனை உண்டாக்குகிற பிசாசனுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். கர்த்தாவே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். உங்கள் சத்தியத்தில் எத்தனை மேன்மை உள்ளதென்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா கர்த்தாவே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். சிந்தனைகளை சிதறடிக்கிற சத்தினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. கர்த்தாவே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். அடிமையை ஒப்பு கொடுக்கிற என்னால் ஆகும் என்று சொல்ல என்னிடத்தில் ஒன்று இல்லை என்பதை தேவன் அறிந்திருக்கிறீர். சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மாலே எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, நான் சிறுக நீர் பெருகுவீராக. தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே இருக்கிறதான நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியிலே அநேக அடையாளங்களை அற்புதங்களை செய்து நம்மை அவருடைய பட்சமாய் திருப்பினார். அதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை எந்த நிலைமையிலிருந்து நம்மை தூக்கினார், அவரை விசுவாசிக்கிறதற்காக அவர் எடுத்துக்கொண்டதான பிரயாசங்கள் எத்தனை உன்னதமானது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கென்று ஒரு விலைக்கிரயத்தை அவர் நமக்கு கொடுத்தார். நாம் இன்றைக்கு ஒரு விலைக்கிரயத்தை நாம் கொடுக்க வேண்டியது அவசியம். நாம் மனம் திரும்பினது நிமித்தம் இங்கே சொல்லுகிறார், தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடினால். அல்லேலூயா. அவர் செஞ்ச பலத்த செய்கைகளை பார்த்து மனம் திரும்பாம போன பட்டணங்களை பார்த்து அவர் சொல்றாரு, எப்பா நான் உங்களை கடிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த சமயத்திலே இயேசு, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த மனம் திரும்புதலை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் என்னவா மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நோக்கி சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் யாருக்கு மறைக்கிறார், யாருக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது நம்ம நன்றாய் அறிந்த ஒரு சத்தியம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை மத்தேயு யூதர்களுக்கு என்று எழுதுகிறார். யூதர்கள் கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாததினாலே, ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாததினாலே அவர்களுக்காக, யூதர்களுக்காக அவர் எழுதுகிறார். இந்த மத்தேயு எழுதின புஸ்தகம், மத்தேயு இந்த புஸ்தகத்தை யூதர்களுக்காக எழுதுகிறார். யூதர்கள் இந்த வேதத்தை தெளிவாய் உட்கார்ந்து ஆராய்ந்திருப்பார்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை அவர்கள் மறுதலிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அவர்கள் தேவனை அறியாத ஒரு கூட்டம் இருந்தது, தேவனை அறிந்த ஒரு கூட்டம் இருந்தது. கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்று சொன்னால், யாரெல்லாம் வேதத்தை தேடினார்களோ, மேசியாவை யாரெல்லாம் தேடினார்களோ அவர்களெல்லாம் மேசியாவை கண்டு கொண்டார்கள். ஆனால் பாரம்பரியத்திலையும் சடங்காச்சாரத்திலையும் இருந்தவர்கள் அவரை அறியவில்லை. பாரம்பரியத்திலையும் சடங்காச்சாரத்திலையும் இருந்தவர்கள், வேதபாரகர், பரிசேயர், இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவை அறியவில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய சாதுரிய ஞானமும் இந்த கல்வியும் தான் அவர்களை தேவனை விட்டு முற்றிலுமாய் மறைத்து போட்டது. அல்லேலூயா.
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அறிவும் ஞானமும் எங்கே பெருகி இருக்குதோ, அல்லேலூயா, இந்த காலமும் அப்படிப்பட்ட காலம்தான். ஞானமும் அறிவும் பெருகி இருக்கிற காலம். இப்போதும் கர்த்தரை கண்டுபிடிக்கிறது கடினம். எங்கெல்லாம் அறிவும் ஞானமும் இருக்கிறதோ, தேவ ஞானத்திற்கும் உலக ஞானத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அறிவும் உலக ஞானமும் தேவனை அறிவது என்பது கடினமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், பணக்கார வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு வயதிலிருந்து நீ இதெல்லாம் கை கொண்டு வரேன்னு சொல்கிற, அப்போ ஒரே ஒரு குறை இருக்குப்பா, அது என்ன அப்படின்னு சொன்னோடனே, ஒரு இடத்துல இருக்கிற எல்லா பணத்தையும் என்ன பண்ணு, விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணு, என்னை பின்சல் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் துக்கம் உண்டாயிடுச்சு. ஆனால் ஆண்டவரை அதோடு அவன் விட்டுட்டான். அவன் அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பணம் அவனை தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எவ்வளவுதான் சத்தியத்தை அறிந்திருந்தாலும் பணம் அவனுடைய வாழ்க்கையை பிரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இப்படி அநேக காரியங்கள் உண்டு. ஒன்று, இந்த உலகத்தில் உயர் பதவியில் இருக்கிறவர்களாலையும் தேவனிடத்தில் நெருங்குவது கொஞ்சம் கடினம். யாரோ ஒரு சிலர் மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய, எல்லாரும் பதவியில் இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் கடினம். ஏன்னா அவங்களுடைய நிலைமை அவர்களை தேவனுடைய வர விடாது. பணம் எப்படி வர விடாதோ அதுபோல இந்த பதவியும் வர விடாது. ஆராய்ச்சியாளர்கள் உண்டு, அநேக ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியும் அவர்களை தடை செய்யும். தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற நிலைமைக்கு ஆராய்ந்து போகும்போது அவங்களால அதுவும் தடைப்படும். ஞானியும் அப்படிதான். அல்லேலூயா. பணமும் அப்படிதான். தியாகிகள் இருப்பாங்க, உலகத்துக்காக தங்களை தியாகம் செய்தவர்கள், தேசத்துக்காக தங்களை தியாகம் செய்தவர்கள் இருப்பாங்க. இவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் போவாங்க, தேவத்துவத்தில் போக முடியாது அவங்களால. அல்லேலூயா. தீவுகளை வாங்கினவர்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க, தீவுகளை வாங்கினவர்கள் அவர்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மலைகளை வாங்கியிருப்பாங்க, அநேக மலைகளை சொந்தமாய் வாங்கி இருப்பாங்க, அவர்களாலையும் தேவனை அறிய முடியாது. அல்லேலூயா. உலகத்தில் மிக உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம், விண்வெளி ஆராய்ச்சியில் உட்கார்ந்து இருக்கலாம், அவர்களாலையும் கொஞ்சம் கடினம். எங்கோ ஒரு சிலரால் மாத்திரம்தான் இந்த நிலைமையில் இருக்கிறவங்களால அறிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு ஒருவராலையும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு இந்த சத்தியமானது மறைக்கப்படும். இவர்களுடைய அறிவுக்கு இது குறைவாய் தோன்றும். இது விசுவாசிக்கக்கூடியது, இது விசுவாசிக்கக்கூடியது, ஆராய்ந்து பார்க்கக்கூடியது. ஒரு அளவு தான் ஆராய்ந்து பார்க்க முடியும். ரொம்ப போனால் கடவுள் யாருன்னு கேட்பாங்க, கடவுள் யார், எங்கேருந்து வந்தார் அப்படின்னு கேட்பாங்க, அவருடைய ஆர்ஜின் என்னன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. இது விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நீங்களும் நானும் ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் நிலைச்சிருக்க முடியுது, அதனால தான் இந்த சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது, அதனால தான் இந்த சத்தியத்தில் அநேக ஆசீர்வாதங்களை இழுக்க முடியுது, ருசிக்க முடியுது. இல்லைன்னு சொன்னால் நீங்களும் நானும் இந்த சத்தியத்தின் பக்கத்திலே வர முடியாது. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். எதெல்லாம் அறிவு பெருத்திருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோவு பெருத்திருக்கும். எது இருக்காதுன்னா வேதம் இருக்காது. வேதம் இருந்தால் அந்த நோவுக்கு இடம் இல்லை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்றைக்கு உலகத்தில் நீங்களும் நானும் கவனிப்போமானால், ஒரு கூட்டம் தேவனை அறிகிற ஒரு கூட்டம் இருக்குது, இன்னொன்று தேவனை அறியாத ஒரு கூட்டம் இருக்கிறது. தேவனை அறியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய வளர்ச்சி. எப்படிப்பட்ட வளர்ச்சி அப்படின்னா, உலகத்துக்குரிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சி அவங்களை என்ன பண்ணுதுன்னா, தேவனை அறியக்கூடாதபடிக்கு அவங்களை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணுது, தடை பண்ணுது, அவங்கள தேவனை விட்டு விளக்குது. ஆனால் நீங்களும் நானும் உண்மையிலே பாக்கியவான்கள். என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய இரக்கம் நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுறதுக்குரிய ஒரு சில காரியங்கள் நமக்குள்ளே இருந்ததுனால கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிறது அவருடைய உன்னத இரக்கம், அவருடைய பாக்கியம். அல்லேலூயா. நம்மேல் விழுந்த உன்னதமான ஆசீர்வாதம். அதனால தான் அவர் இங்கே சொல்லுகிறார், அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடினால். அல்லேலூயா. மனம் திரும்பினவர்கள் மனம் திரும்பாமற் போனபடியால், கர்த்தருடைய செய்கையை பார்த்து மனம் திரும்பாமற் போனபடியால் அவர் சொல்றாரு, அவர்களை கடிந்து கொள்ள தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
ஒரு கூட்டம் ஆண்டவரை அறியாததற்கு காரணத்தை நம்ம பார்த்தோம். அவங்களுடைய நிலைமை, அவர்களை அறிய விடலை. ஆனால் நமக்கோ ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபை உன்னதமானது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கோ இது என்னவா இருக்குன்னா தேவ பலன். எது தேவ பலன்? இது எப்படி இந்த தேவ பலன் எனக்குள்ள வந்துச்சு, உங்களுக்குள்ள வந்துச்சு? இந்த தேவ பலன் எப்படி உங்களுக்குள்ள எனக்குள்ளே வந்துச்சு? இங்க சொல்றாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு என்னவா இருக்குதான்? ஒரு கூட்டத்துக்கு பைத்தியமா இருக்கிறது, ஒரு கூட்டத்துக்கு அது மேன்மையாய் மாறுது. 2 கூட்டம். ஒரு கூட்டத்துக்கு பைத்தியமா இருக்கிறது சிலுவையை பற்றி. இவர் சிலுவையில மரிச்சார்னா, இவர் ரத்தம் சிந்தினார்னா அது எப்படி முழு உலகத்துக்கும் மீட்பு, முழு உலகத்துக்கும் எப்படி மீட்பு உண்டாகும்? இவருடைய ரத்தத்துல அப்படி என்ன இருக்குது? இவரும் நம்மை போல மனிதர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் ஸ்ரீயினுடைய வித்துல பிறந்தவர், இவர் எப்படி பிறக்க முடியும்? அல்லேலூயா. இதுதான் மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய ஞானம். ஆனா கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய அறிவு வேற. இங்க சொல்லப்பட்டிருக்கு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு, எப்பா உன் முன்னால நன்மை இருக்கு, தீமை இருக்கு, நீ எதை வேணா என்ன பண்ணிக்கலாம், நாம எடுத்துக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம். ஒரு கூட்டம் சிலுவையை பற்றிய உபதேசம் அவங்களுக்கு அதை கேட்கும் போது அவனுக்கு அது கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. ஆனா இன்னொரு கூட்டத்துக்கு அது மகிமையாய் மாறுது. நமக்கோ அது என்னவா இருக்குதான்? தேவ பலன். ஏன் நமக்கு மாத்திரம் தேவ பலனாய் மாறினது அப்படின்னு சொன்னா, வாசிங்க 26 வாசிங்க தம்பி. இங்க சொல்லுகிற காரியம் எப்படி எனில், சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்துல பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம் அப்படின்னா, உலகத்தின் பார்வையில இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம். அதனால கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்ங்கிற சத்தியம் இங்க இருக்குது. அல்லேலூயா. உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் எப்படி தெரிந்து கொண்டார்னா, தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. நாம எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறார். உலகம் நம்மை பார்க்கும்போது இழிவா பார்த்துச்சு, கர்த்தர் அதெல்லாம் அழகா தனக்குன்னு தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. யாரெல்லாம் இழிவுபடுத்தப்பட்டாங்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் பிறக்கி எடுத்துட்டார் தனக்கு என்று சொல்லி. அல்லேலூயா. தங்களை ஞானிகள் என்று சொல்லி, தங்களை பலமுள்ளவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணா விட்டுட்டார். அவங்களெல்லாம் விட்டுட்டார். யார் தன்னை தேடுறாங்க அப்படின்னா, உடைக்கப்படுறவன் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறான். என்னை யாராவது விடுவிக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. மருத்துவமனையில் போய் பார்த்தீங்கன்னா, எந்த கடவுளுமே இல்லையா என்னை விடுதலை ஆக்குறதுக்கு, என் வியாதி வந்து என்னை குணமாக்குறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு கதறுகிறாங்க. கதர்னா கர்த்தர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. இஸ்லாமியருடைய முஸ்லீம் கண்ட்ரிகளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாமியர்கள் அங்கே தங்களுடைய குரானை வாசிக்கிறாங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு புரியல. சில காரியங்கள் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து இது ஏன் இப்படி இருக்கு? அல்லேலூயா. அப்போ கேட்குறாங்க, யார் கடவுள், யார் தேவன் அப்படின்னா, ஆண்டவர் வெளிப்படுகிறார். இஸ்லாமியர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுகிறார், அநேகருக்கு வெளிப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அரபு கண்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, அநேக இஸ்லாமியர்கள் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன சொன்னா, யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்க சொல்லுகிறார், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. யாரும் பெருமை பாராட்டவே முடியாது. இதை நான் விலை கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் எனக்கு நீங்களும் நானும் இருந்த இடம், கர்த்தரை நோக்கி கதறல் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தாராம். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் நமக்கோ தேவ பலன் நமக்கு இருந்ததுனால தான்
இந்த பலன் தான் நம்முடைய பலவீனம். அல்லேலூயா. நாம பலன் சொல்றது தான் நம்முடைய பலவீனம். அல்லேலூயா. மன்னிக்கணும், நம்முடைய பலவீனம் தான் பலம். அல்லேலூயா. என் பலவீனம் கர்த்தருடைய பலம். ஆகையினால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துவை, இந்த மனம் திரும்புதலை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் இந்த மனம் திரும்புதலை நமக்கும் மனம் திரும்புதலுக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க தம்பி. உலக தோற்றத்திற்கு முன்னே ஏற்படுத்தினதும் ரகசியமான அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் தேவ ஞானத்தை நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க. இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் யாருன்னு பண்ணலையா? ஒருத்தரும் அறியவே இல்லை. தேவனுடைய கிருபையை, தேவனுடைய மேன்மையை, தேவனுடைய வல்லமை என்ன பண்ணல? அறியல. அறிந்தார்களானால் அல்லேலூயா. அப்ப யூதர்களும் ஒரு கூட்டத்தார் அறிஞ்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? சிலுவையில் அறைஞ்சிருக்க மாட்டாங்களே. எழுதி இருக்கிறபடி அடுத்த ஸ்டெப் போகிறாரு. ஒரு பக்கம் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதிகளுக்கு என்ன பண்ணல? அறியல. அடுத்த ஸ்டெப் வராரு. எழுதி இருக்கிறபடி தேவன் அவரிடத்துல யாரெல்லாம் அன்பு கூர்ந்தாங்களோ ஆயத்தம் பண்ணினவைகளை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய அநேகருக்கு கண் காணவும் இல்லை, அவர்களுடைய காதுகள் கேட்கவும் இல்லை, தோன்றவும் இல்லை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இந்த காரியங்கள் எதுவுமே வெளிப்படல, தோன்றல. அல்லேலூயா. ஒரு சிலரை தவிர, ஒரு சில தீர்க்கதரிசிகளை தவிர மற்ற யாருக்கும் இது வெளிப்படவே இல்லை. அடுத்து சொல்றாரு, நமக்கோ, நல்ல கவனிச்சுக்கோங்க, நமக்கோ எவ்வளவு கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா. நீங்க நானும் எவ்வளவு இரக்கம் பெற்றவர்கள். நமக்கோ தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியானவர் அல்லேலூயா. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே என்ன பண்ணாராம்? வெளிப்படுத்தினார். அவருடைய பெரிய இரக்கம், அவருடைய பெரிய இரக்கம். நமக்கோ, பைத்தியமான நமக்கோ கர்த்தர் இவைகளை எல்லாம் என்ன பண்ணாராம்? வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனா அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய காரியம், நமக்கோ, நாம் யாரு அப்படின்னா, நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னா, பைத்தியமாயிருந்த நிலைமை, இயலாமை, இப்படிப்பட்ட அநேக நிலைமையிலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கேயோ நம்ம மேல வைத்திருந்த இரக்கம் நம்மை தூக்கி எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு செல்வத்திலையும் மற்ற காரியத்திலையும் உயர்ந்த நிலைமையிலிருந்து யாரை விட்டுட்டாங்கன்னா கர்த்தரை இழந்து போயிட்டாங்க. எவ்வளவு பரிதாபமான நிலைமை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் நேரம் நமக்கு நேரம் பத்தாது, ஏன்னா தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு. ஆனா நமக்கு நேரம் இருந்தும் என்ன பண்ண மாட்டேன்றோம்? அவரை மகிமைப்படுத்துறது இல்லை, அவரை தேடுறது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப ஆண்டவரை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். எப்படி அறிந்திருக்கிறோம்? பைத்தியமாயிருந்தோம். இந்த இப்படிப்பட்ட நிலைமையில இருந்த நம்மை அவர் அறிகிறதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார், அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7 நம்ம வாசிக்கிறோம். பிரபுக்களுக்கு அறிய முடியல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை அறியல, ஆனா நமக்கோ என்ன பண்ணாராம்? அவருடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமோ, ஆண்டவர் பைத்தியமாயிருந்த நமக்கு வெளிப்படுத்தினார். இது நம்ம மறக்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு சத்தியம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருக்கிறோம். அறிந்தவர்கள் அறியாதவர்கள் போல நடக்கும்போது, அறிந்தவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் வேதத்தை அறியாதவர்கள் போல நடக்கும்போது நியாய தீர்ப்பு வரும். கவனிச்சுக்கோங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இது கடைசி காலம். நீங்களும் நானும் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்தால் தான் இந்த பாதையில் கடந்து போக முடியும். சத்தியத்தை அறிந்தவர்கள் நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். அறிந்த நீங்களும் நானும் சத்தியத்தை அறியாதவர்கள் போல, சத்தியமே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி நடந்தோன்னா நியாய தீர்ப்பு வந்து நிற்கும்.
மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே ஐயோ. நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் இந்த நாள் வரையிலையும் இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை. ஆண்டவர் நமக்கு வசனத்தை சொல்லி கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் வசனத்தை என்ன பண்றாரா? சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை சொல்லி தராரு. அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு, அவர் செய்த அற்புதங்களை பிடிச்சிக்கிட்டு, அவர் செய்த அதிசயங்களை பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சத்தியத்தை என்ன பண்றோம்? அறிந்து கொள்றோம். அல்லேலூயா. இப்ப இங்க வாசிக்கிறோம். கோரோசினே உனக்கு ஐயோ, ஐயோ. உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் செய்த பலத்த செய்கைகள் ஒன்று இருக்கு. அல்லேலூயா. நீங்களும் நானும் மறுக்க முடியாது. ஆண்டவர் செய்த பலத்த செய்கைகள் ஒன்று இருக்கிறது. பலத்த செய்கைகளை தீருலையும் சீதோனும். அது ஏன் தீரு சீதோன்? இந்த தீரும் சீதோனும் துறைமுக பட்டணம். இந்த துறைமுக பட்டணத்தில் வியாபாரம் அதிகமாக இருக்குது. வியாபாரம் அதிகமாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே பெருமை தலை தோங்கும். வியாபாரம் கொளித்திருக்கிறதுனால, பணம் கொளிச்சிருக்கிறதுனால அங்க பெருமை இருக்கும். அங்க என்ன இருக்குன்னா பாவம் இருக்கும். யார் அறிய விடாது? தேவன் அறிய விடாது. ஆனா ஆண்டு சொல்றாரு, ஏப்பா ஒன்னில செஞ்ச பலத்த செய்கைகள் தீருலையும் சீதோன்லையும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி அல்லேலூயா அவன்கிட்ட செஞ்சிருந்தேன்னு சொன்னா அவன் கதறி இருப்பான்பா அப்படிங்கிறார். அல்லேலூயா. பைத்தியமாயிருந்த என்கிட்ட ஆண்டவர் வசனத்தை கொடுத்தாரு. ஆனால் வசனத்தை கொடுத்தேன்னா கொஞ்ச காலம் பிரகாசித்தேன். இப்போ எனக்கும் வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் தூரமாக நிற்கிறேன். இப்போ தான் ஆண்டு சொல்கிறார், நியாய தீர்ப்பு வரும்பா உன் வாழ்க்கையில் அப்படிங்கிறார். நீ வசனத்தின்படி நடக்கணுங்கிறதுக்காக என் வார்த்தைகளை உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன். நீ மனம் திரும்பணும்னு சொல்லி நான் உனக்கு வசனத்தை கொடுத்தேன். ஆனால் நீயோ மனம் திரும்பாதபடிக்கு நீ வேறு திசையாக போகிற. வசனத்தை விட்டுட்டு என்ன பண்ணுற? வேறு திசையாக போகிற. நியாய தீர்ப்பு வரும். அல்லேலூயா. வசனத்தை தயவுசெய்து கவனிங்க. உங்கள் காது நீங்கள் அடைச்சிருந்தாலும் தேவனுக்கு முன்னால் போய் நிற்கும் போது, இல்லை எனக்கு தெரியாது வசனம் சொல்லலை அப்படின்னு டேட் போட்டு சொல்லுவார். இந்த பாருமா நீ இங்கே உட்காந்துருந்த, யார் பக்கத்தில் உட்காந்துருந்த, ஐயா நீ யார் பக்கத்தில் உட்காந்துருந்த அப்படின்னு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஆமாம், அழகாக சொல்லிடுவார். அதனால் யாருமே என்ன பண்ண முடியாது. தூங்குனாலும் சரி, அல்லேலூயா. அதனால் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்களும் நானும் விடுவிக்கப்படணும். அல்லேலூயா. அப்போ தேவன் சொல்ற நியாய தீர்ப்பு வரும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நியாய தீர்ப்பு நாளிலே யாருக்கு நேரிடுகிறதை பார்க்கிலும், மனம் திரும்பின உங்களுக்கு நேரிடுகிறதை பார்க்கிலும். ஏன் அப்படின்னா அவனுக்கு சத்தியம் தெரியாது. அதனால அடி ஒண்ணுதான். சத்தியத்தை உங்களுக்கு இலவசமா கொடுத்து உங்க மேல பரிதாபப்பட்டு உங்க மேல நான் இறக்கப்பட்டு உங்க மிகுந்த கிருபையினால அந்த வசனத்தை கொடுத்து நீங்க உயர்ந்திருப்பீங்கன்னு நான் விரும்பினேன். ஆனா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளல. அதனால உங்களுக்கு டபுள் ஃபோல்டு ஆசீர்வாதம். அது மட்டும் கேட்கிறோம்ல, ஆண்டவரே எனக்கு ரெட்டிப்பான இன்றைக்கே, ஆமா இன்றைக்கே வேணும். ஆமா, அவர் சொல்லுவார் உடனே நான் தரேன் பாரு, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அதெல்லாம் கவலைப்பட தரேன். அது ஆனா அதே சமயத்தில் வசனத்தை நீ மீறினாலும் ரெட்டிப்பான உதயம் விழும் அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் கவனமாக இருக்கணும். இந்த கடைசி காலம், இந்த மனம் திரும்புதல் மிக உன்னதமான ஒரு ஆசீர்வாதமான சப்ஜெக்ட். இந்த மனம் திரும்புதல் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் அனுதினமும் நடக்கணும். அல்லேலூயா. இது நடக்காத பட்சத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையிலான்னு சொல்ல நான் நியாய தீர்ப்பு கொண்டு நிப்பாட்டிடுவேன் அப்படின்றார். புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அங்கே நியாய தீர்ப்பு நிற்கும் மனம் திரும்பாத பட்சத்தில். இதே மத்தேயு 5ஆம் அதிகாரம்
16வது வசனத்தை சொல்லுவாரு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு மகிமைப்படுத்தும்படி. அல்லேலூயா. உங்க மனம் திரும்புதலினால உண்டான வெளிச்சம் இருக்கு பாருங்க, அது எல்லாரும் முன்னாலையும் பிரகாசிக்கட்டும் அப்படிங்கிறார். 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் இதை மறந்துடவே கூடாது. கிறிஸ்தவர்கள், விசுவாச மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் இந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தை மறந்துடவே கூடாது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த சப்ஜெக்டை நீங்களும் நானும் வாழ்க்கையில கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பூரணமான மனம் திரும்புதல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இங்க சொல்ற ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்னை திட்டாங்க, பரவாயில்ல ஆண்டவரே, அவங்க அறியாம செய்யறாங்க ஆண்டவரே அப்படின்னா என்னுடைய ஆவி எளிமை உள்ளதா இருக்குது. என்னுடைய ஆவி இல்லை, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக எழுந்திருப்பேன். அவங்க எப்படி இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு நான் எழுந்திருக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால், அங்கே ஆவியில் எளிமை இல்லை, இங்கே தான் மனம் திரும்புதல் இல்லைங்கிறார். அல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரை தெரியாமல் செஞ்சுட்டாங்க, அவங்கள மன்னிங்க ஆண்டவர் அப்படிங்கிற துயரப்படுகிற நிலைமை இல்லைன்னு சொன்னால் அங்கே மனம் திரும்புதல் இல்லைன்னு அர்த்தம். மனம் திரும்புதல் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்னை தப்பாக எடுத்தீங்கன்னா நான் அதுக்கு பலியாக முடியாது. நீங்களும் நானும் எளிதாய் புரிந்து கொள்ளணும்னா சப்ஜெக்ட் இப்படி தான் போக முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த பரிந்து பேசுகிற நிலவரம் இல்லைனா, ஏன்னா துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இருந்ததுன்னா அவன் வாழ்க்கையில் ஆறுதல் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் பிரிக்கவே முடியாது. பரலோகத்தையும் அவங்களையும் பிரிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ஆவி எப்படிப்பட்டது? எளிமை உள்ளது. அல்லேலூயா. நம்முடைய பாஷையில் ஏழ்மை உள்ளது. அப்ப ஆவி ஏழ்மை உள்ளது. துயரப்படுகிறவர்கள், அடுத்து சொல்றாரு சாந்த குணம் உள்ளவர்கள், அடுத்தது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். இதெல்லாம் ஒன் பை ஒன் ஆண்டவர் வச்சிருக்காரு. இதுலலாம் எனக்கு மனம் திரும்புதல் இருக்குதா? இதெல்லாம் என் வாழ்க்கையில் ஆக்டிவேட்ல இருக்குதா? அல்லேலூயா. இதெல்லாம் செயல்பாடுல இருக்குதா? செயல்பாடுல இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்பு. இது செயல்பாடுல இல்லை, இந்த வசனங்கள்லாம் என் வாழ்க்கையில நினைவுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா நான் மனம் திரும்பணும். உட்காரணும், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே, நான் நியாய தீர்ப்புக்கு போகிறதுக்கு பதிலாக, அல்லேலூயா, நியாய தீர்ப்புக்கு போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடணும்? காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு வியாதி, கொடூரமான வியாதி அப்படின்னு சொன்னால் நம்ம போய் டாக்டரை போய் பார்க்குறோம். டாக்டர் மருந்து கொடுக்குறாரு. இந்த மருந்து என்ன பண்ணுங்க? ஒழுங்கா போடலன்னா உங்களுக்கு ஸ்டோன் இருக்கு, உங்களுக்கு இல்லை பாவம், எனக்கு இருக்குது ஸ்டோன் இருக்குது. இப்படி தான் நான் மாட்டிக்கிறேன். அது அநேக நேரங்கள் ஸ்டோன் எனக்கு இருக்குது, இது கரையிறதுக்கு டாக்டர் என்ன பண்ணுறாரு? ஒரு மாத்திரை கொடுத்தார். இதை போட்டேன்னா என்ன ஆயிரும்? கரைஞ்சிரும். கரைஞ்சிட்டுனா என்ன பண்ணிடலாம்? பிரச்சனை இல்லை. இல்லைன்னா லேசர் ஷூட் பண்ணணும், இல்லைன்னா லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணணும். இது கொஞ்சம் செலவாகுயா, நீ ஒழுங்காக மாத்திரை போடுனா. நான் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் பெயின் கில்லர் போல அப்படின்னு நான் போடாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். லேசரா பிரதர்? லேசர் தான். இல்லை, அதே மாதிரி தான் வசனமும். என் நிலைமை இது. கர்த்தர் சொல்றாரு, நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் மனம் திரும்ப முடியல அப்படின்னு சொன்னா, மாத்திரையை போட முடியலன்னு சொன்னா, அதனுடைய வேதனை யார் அனுபவிக்கிறது? அல்லேலூயா. தயவுசெய்து ஜோக்கா போயிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை இது. ஏன் நான் உங்களுக்கு எவ்வளோ புரியணுமோ அவ்வளோ கீழே இறங்குறேன். நீங்கள் என்ன பகைச்சா நான் கவலையே படலை. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், எனக்கு எத்தனை பகை வருதுங்கிறது எனக்கு தெரியும், எவ்வளோ பகை வருது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை. வாங்க வசனத்துக்குள்ளே போயிடலாம். அப்போ மருந்து போடலைன்னா அடுத்தது நான் தான் கஷ்டப்படணும். லேப்ரோஸ்கோப்பி அப்படின்ற ஒரு இதில் பண்ணணும், இல்லைன்னா லேசர் ஷூட்டிங்னு ஒன்று இருக்குது, அதுலேயே போகணும். இதுக்கெல்லாம் நான் பணத்தை செலவு பண்ணணும். ஆனால் ஈஸியாக கொடுறாங்க. இப்போ இந்த மாத்திரையை போடுப்பா, ஒரு வாரத்துக்கு போடுப்பா, சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் என்னால் போட முடியாது, மாத்திரைலாம் போட முடியாது, தொண்டை அடைக்குது எனக்கு அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு காரணத்தை சொல்லி அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா என் நிலைமை நியாய தீர்ப்பில் போய் நிற்கும்.
என்னால் மனத்தாழ்மையாக இது சாந்தமாக இருக்க முடியாது, இரக்கமாக இருக்க முடியாது, அப்புறம் இருதயத்தில் சுத்தம் இருக்க முடியாது, சமாதானம் பண்ண முடியாது, இப்படி நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டு சொல்றாரு, ஏப்பா நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குப்பா. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப அருமையான சத்தியம் இந்த சத்தியம், இந்த மனம் திரும்புதல். கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறார். என் கடைசி காலம் இது, இந்த கடைசி காலத்துக்குள்ளே நீ எப்படியாவது மனம் திரும்பி நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு நீ பிரயாசப்படு. ஏன்னா உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் விலையேற பெற்றது. நான் ஆண்டவர் கொடுக்கிற டேப்லெட்டை ஒழுங்கா போடலை அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கொடுக்கிற வசனத்தை என் வாழ்க்கையில நான் சரியா அனுபவிக்கல அப்படின்னு சொன்னா அது எனக்கு வேதனையாய் மாறிடுது. என் வேதனையை போக்குறதுக்கு தான் அவர் வசனத்தை கொடுக்கிறார். நான் உங்ககிட்ட பேசுறதை மட்டும் கவனி, இது அப்படியே கைக்கொள், உன் வாழ்க்கையில் மாறிடும். அல்லேலூயா. ஆனா என்னால் என்ன பண்ண முடியலன்னா, என் சூழ்நிலைகள் என்னால் கை கொள்ள முடியல, அதனால எனக்கு வேதனை வருது. அப்ப வேதனையை உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையில் நீக்கிறதுக்கு தான் ஆண்டு சொல்றாரு, எப்ப நீ மனம் திரும்பு. நான் வசனத்தை அறிஞ்சிருக்கிறேன், அறிந்து அறியாதவர்கள் போல நான் நடந்தா நியாய தீர்ப்பு. ஆனா எங்க சொல்றாரு, எப்பா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் என மேல சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால். நமக்கு உண்மையை சொன்னாலே ஒத்துக்க முடியல, உண்மையை சொன்னாலே ஒத்துக்க முடியல, பொய்யாய் சொன்னா அவ்வளவுதான், தடம் புரண்டு போய்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பொய்யாய் சொல்வார்களால் நீ பாக்கியவான், நீ கவலையே படாத, நீ உன் வேலை என் சத்தியத்தை கேட்டு அதை நடந்து போயிட்டே இரு, சத்தியத்தில் போயிட்டே இரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, தைரியமா போ, தைரியமா இறங்கி உள்ளுக்குள்ள இறங்கி போயிட்டே இரு, உன்னைய ஒருத்தரும் ஒண்ணு பண்ண முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா 16 சொல்றாரு, இவ்விதமாய் இவ்விதமாய் எவ்விதமாய், இந்த 3ல இருந்து 15 வசனம் வரைக்கும் சொல்ற வார்த்தைகள் இவ்விதமாய். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள், எது நற்கிரியை? உத வாங்கிறது, அவமானப்படுறது, சொல்லுங்களேன், இதெல்லாம் எதுவா? நமக்கு மாத்திரையை கொஞ்சம் கசப்பா கொடுத்தா என்ன பண்ண மாட்டேங்குது, உள்ள போக மாட்டேங்குது பாருங்களேன். அதே மாதிரி தான் இதுவும். இந்த மாத்திரை எப்படி இருக்குது? அவர் சொல்றாரு, உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அல்லேலூயா. எது நற்கிரியை? அவமானம் நற்கிரியை. அல்லேலூயா. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறதுக்கு பதிலா மங்கி போயிருச்சு அல்லது அணைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னா, ஒன் நிமித்தம் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட வேண்டிய கூட்டம் ஒன் நிமித்தம் ஆயிடுச்சு, தடைபட்டு போச்சு. அல்லேலூயா. என் நிமித்தம் ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படாம நின்று போயிடுச்சு. ஏன்னா என் சுபாவம் அப்படிப்பட்ட சுபாவம். என் சுபாவத்தினால ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படலை. கர்த்தர் சொல்றாரு, நான் நியாய தீர்ப்பை நிப்பாட்டிடுவேன் அப்படின்றார். நியாய தீர்ப்பு சாதாரணமாக நம்ம சொல்றோம், ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா எங்க பிரிசன், ஜெயிலுக்கு போகணும்பா, நீ செஞ்ச தப்புக்கு என்ன பண்ணோம், ஆயுள் கைதி அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நீ செஞ்ச தப்புக்கு எங்கே போனோம், தூக்கு தண்டனை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்படிதான் நமக்கு தேவன் சொல்றார், நீ வசனத்துக்கு செவி கொடுக்கல அப்படின்னா உனக்கு ஜட்ஜ்மெண்ட் நிற்கும். அல்லேலூயா. ஏன்னா நான் சத்தியத்தை அறிந்த ஒரு நபர், அதனால தான் சொன்னேன், உனக்கு இலவசமாக கொடுத்தேன்ப்பா, அன்பு செய்யின்னு சொல்லி என்ன பண்ண, உன் மேலே நான் அன்பு காட்டினேன். இரக்கம், மற்றவங்க மேலே இரக்கம் காட்டுன்னு உனக்கு என்ன பண்ணேன், இரக்கத்தை நான் காட்டினேன். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் அநேக காரியங்கள் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன்ப்பா, இதை நீ வெளிப்படுத்தினா போதும், அவங்க என்னை அறிஞ்சு கொள்வாங்க. ஏன்னா அவங்களும் உன்னைய போல நிலைமையில் இருந்தால் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வந்து கொண்டிருக்கிறாங்க. நீ அவங்களுக்கு என்னவாயிராத, இடரலாக மாறிடாத, இடரலாய் மாறிடாத. இடரலாக மாறினா அங்கே நியாய தீர்ப்பு நிற்கும் அப்படிங்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்துக்கு மீறி நடக்காதபடிக்கு, வேத வசனத்துக்கு எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா நடக்கணுமோ அந்த அளவுக்கு ஜாக்கிரதையா நடக்கிறதுக்கு நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆண்டவரே, உங்க வசனத்துல நிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. உங்க வசனத்தை விட்டு நான் அங்கே இங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, மாறி போயிடாதபடி என்னை காத்து கொள்ளுங்க, ஜெபிக்கணும். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்லை,
ஜெபிக்கிறது இல்லை. நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்? முழுக்க முழுக்க நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம்தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் குடும்பத்தை என்ன பண்ணுங்க, உயரத்தில் நிறுத்துங்க. இதை மட்டும்தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் குடும்பத்தை பரலோகத்தில் கொண்டு போய், அதுக்கு ஜெபிக்கிறதே இல்லை. இதான் பிரச்சனையே. அப்போ அனுதினமும் ஆண்டவர் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வசனமும் எவ்வளோ உன்னதமானது ஆண்டவரே. இந்த வசனங்களை எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து நாங்கள் ருசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. நீங்கள் இந்த வசனத்துக்குள்ளே, ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் நீங்கள் போக 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 நீங்கள் களி கூற ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. நீங்கள் லிட்டரலாக களி கூறுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. நான் ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், அதனால் இந்த நிலைமை வந்துச்சு, ஆண்டுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஏன்னா என் பேர் பரலோகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆமாம், எழுதிக்கிட்டே இருப்பார் என் பேரை. என் பிள்ளை இந்த இடத்துல இப்படி கீழ்ப்படிஞ்சான், என் பிள்ளை இப்படி என் வசனத்துக்கு நடுங்கலாம், என் பிள்ளை என் வசனத்துக்கு களி கூர்ந்து சந்தோஷப்பட்டான், இந்த வசனத்தை கை கொள்ளுகிறதற்கு இவ்வளவு பிரயாசப்பட்டான், அவர் எழுதிக்கிட்டே இருப்பார். ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா. அப்போ நியாய தீர்ப்புனால வந்து நிற்கும் ஞாபக புஸ்தகம். எப்பா நீ செஞ்ச நன்மைகள்ப்பா, நீ செஞ்ச நன்மைகள். அதனால தான் ஆண்டவர், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை செய்யாதவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக என்ன பண்ண மாட்டேன், அறிக்கை செய்ய மாட்டேன், தூதருக்கு முன்பாக அறிக்கை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். ஆனால் என்னை மனிதருக்கு முன்பாக யார் அறிக்கை செஞ்சாங்களோ அவங்கள நானும் என்ன பண்ணுவேன், பிதாவுக்கு முன்பாக அறிக்கை செய்வேன். அப்போ என் பேரை பிதாவுக்கு முன்பாக, தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நானும் அவருடைய பேரை அறிக்கை செஞ்சே ஆகணும். என்னுடைய சுபாவத்தில், என்னுடைய கிரியைகளில், மனம் திரும்புதலை வெளிப்படுத்தி நான் என் வாழ்க்கையை மாற்றியே ஆகணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனம் திரும்பியவர்கள், நீங்களும் நானும் மனம் திரும்பியவர்கள். அல்லேலூயா. கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வாங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும், நான் வந்து சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை நீங்க என்ன பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. நீங்க என் நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் அழகா சொல்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவ ஜனம். இன்னைக்கு பிரச்சனை என்ன, உலகம் வருத்தப்பட்டு அவர்கிட்ட போகிறதே இல்லை. உலகம் வருத்தப்பட்டு அவர்கிட்ட என்ன பண்ணுறதில்லை. ஏன்னா அவனுக்கு எல்லாமே இருக்குது, அவனுடைய அறிவு பெருத்து போயிருக்குது. அதனால எங்கே வர விருப்பம் இல்லைன்னா கர்த்தர்கிட்ட வர விருப்பம் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் அநேக பாதைகளின் வழியாக கடந்து போகிறோம், உடைக்கப்படுகிறோம், அநேக பிரச்சனைகளின் வழியாக கடந்து போகிறோம். அப்படி போகும்போதெல்லாம் நமக்கு வருத்தம் உண்டாகுது, வேதனை உண்டாகுது, துக்கம் உண்டாகுது. இப்போ ஆண்டு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இளைப்பாறுதலை தருகிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவரத்துல யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்குலாம் இளைப்பாறுதல். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் போகாத வரையில எனக்கு என்ன இல்லைன்னா இளைப்பாறுதல் இல்லை. நான் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கிறிஸ்துவை என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டாதான் வாழ முடியும். கிறிஸ்துவை நான் கற்றுக்கொள்ளாத வரையிலையும் நான் வாழ முடியாது. கிறிஸ்துவை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கை மகிமையான வாழ்க்கையா மாறிடும். அல்லேலூயா. மகிமையான வாழ்க்கை அப்படின்னு சொன்னா நீங்களும் நான் நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா பஞ்சு மெத்தையா இருக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, அவ்வளவும் அடி உததான். ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பஞ்சு மெத்தையா இருக்கும். அடி உததான், ஆனா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது அதனுடைய ரகசியம் பயங்கரமா இருக்கும், அது மேன்மையா இருக்கும், உங்களுக்கு பாரமாவே இருக்காது, வேதனையாவே இருக்காது, அது அவ்வளவு சுகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அது கர்த்தருடைய சத்தியம். அது கர்த்தருடைய சத்தியத்துல நீங்களும் நானும் நடப்போம் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் அழகாக கற்று தருவாரு. உனக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை பார்த்தா சொல்றாரு, வா என்கிட்ட வா, என் நுகம் மெதுவாயும் என் சுமை. அல்லேலூயா. அவர் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. அல்லேலூயா. ஒருத்தன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு சினிமா தியேட்டரில் போய் ஒரு 3 மணி நேரம் உட்காந்துட்டு வெளியே வரான், திருப்பி அதே பிரச்சனை தான். இல்லைப்பா நான் போய் குடிச்சிட்டு வரேன்ப்பா, குடிச்சிட்டு வந்த பிறகு தெரிஞ்ச பிறகு திருப்பி அதே பிரச்சனை, அதே வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தான். சரி நான் போதை பொருளுக்கு அடிமையாகிறேன், வேற வழி தெரியல எனக்கு,
அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அப்படி அல்ல, தேவ ஜனத்துக்கு அப்படி அல்ல. அல்லேலூயா. இந்த இந்த பாரத்தை, இந்த வருத்தத்தை, இந்த வேதனையை எப்படி ஜெயம் எடுக்கிறது? அதான் தேவன் கற்றுக் கொடுக்கிற மிக உன்னதமான ரகசியம். ஆண்டவரை கற்றுக்கொண்டா என் நுகம் லகுவாயிருதுப்பா, என் சுமை லகுவாயிருதுப்பா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை கற்றுக்கொள்ளாத வரையிலையும் என் நுகமும் என் சுமையும் லகுவாகிறது கடினம். அல்லேலூயா. அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கவனிச்சுக்கோங்க, இங்க ஆண்டு சொல்ற காரியம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், அமர்ந்திரு அப்படிங்கிறார், ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும், அமெரிக்காவில் மாத்திராதீங்க வசனத்தை, அமெரிக்கையும் அமெரிக்கையும் அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு குவைட் அப்படின்னு போட்டிருக்கு, குவைட். அல்லேலூயா. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் மனம் திரும்பி, கொஞ்சம் உட்கார்ந்துருப்பா, மனம் திரும்பி உட்கார்ந்தா அல்லேலூயா, நீங்கள் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த உட்கார்ந்துருக்கிறதுல என்ன உண்டாகும் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை உண்டாயிரும். அல்லேலூயா. பைபிள் காலேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா காலையில் எழுப்பி விட்ருவாங்க, 4 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. எழுப்பி ஓடு கடன் ரெஃப்ரெஷ் ஆகி வந்து உட்காந்து முதல் வேலையே குவைட் டைம் தான். பைபிள் வாசிக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, பைபிள் வாசிக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. இப்போ உட்காரு, 1 மணி நேரம் ஆண்டோடைய சத்தம் மட்டும் கேட்கணும். கேட்கலன்னா அங்கே வந்து சொல்லணும், கேட்கல கேட்குதுன்னு சொல்லணும். யார்கிட்ட? வாத்தியார்கிட்ட சொல்லணும், இன்றைக்கி ஆண்டோடைய சத்தம் கேட்டுச்சு, ஆண்டோட சத்தம் கேட்கலன்னு. இப்படி உங்களை வைக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு குவைட் டைமே இப்படி எங்க? குவைட் டைமும் கிடையாது. ஏன்னா போய் உட்காந்தா அம்மா அப்படின்னு ஒன்று இழுக்குது, இல்லைன்னா ஒன்று அப்பான்னு வந்து ஒன்று என்ன பண்ணுது, இழுக்குது. எங்கேருந்து குவைட் டைம் எடுக்க முடியும்? அல்லேலூயா. கேட்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். இங்கே தெளிவாக ஆண்டவர் சொல்றார், நான் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும், குவைட்டாக உட்கார்ந்துருக்கணும். அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறது 2வது நம்பிக்கை. அழகாக சொல்றார், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் வாழ்க்கையில். ஆண்டு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்கிட்ட வாங்க, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கு. இன்னைக்கு நம்ம போட்டு அடிச்சுக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற டென்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டென்ஷன் மனுஷனுக்கு, மாற்றவே முடியல மனுஷனை. மொத்த வியாதி எங்கே தான் இருக்குது? இப்போ எல்லாரும் மண்டையும் எப்படி பார்த்தீங்கன்னா கை வச்சு பாருங்களேன், கை வச்சு பாருங்க, நல்லா சூடாக கொதிக்கும் பாருங்களேன். ஏன்னா அவ்வளோ வேகமாக ஓடுது, அவ்வளோ வேகமாக ஓடுது. எப்போ ஓடுது? காலையிலையும் ஓடுது, இரவெல்லாம் ஓடுது. அவன் சொல்கிறான், ஏய் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றா, அப்போ தானே படுத்தா நிம்மதியாக உன் உறுப்புகள் என்ன பண்ணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். அகசியன் தான் அழகாக சொல்லுவாங்க, காலையில் இவ்வளோ சாப்பிடு. என்னை பாருங்கள் எல்லாரும், காலையில் இவ்வளோ சாப்பிடு, மதியானம் இவ்வளோ சாப்பிடு, நைட்டு இவ்வளோ சாப்பிடு. நம்மால் அப்படியே உல்ட்டா வாக்கிட்டான். நைட்டு இவ்வளோ சாப்பிடு, பகலில் இவ்வளோ சாப்பிடு, காலையில் இவ்வளோ சாப்பிடு. நீங்கள் பாருங்களேன், காலையில் 2 இட்லி சாப்பிடுவான், மதியானம் அரண்டா சோறு இருக்கும் பாருங்களேன் டப்பாவில். டப்பா வந்து சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அம்மா வச்சு அமுக்கி அமுக்கி பிள்ளைக்கு பாவம் என் பிள்ளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அமுக்கி அமுக்கி வச்சுருப்பாங்க. சாயங்காலம் வந்தால் கொஞ்சம் கொடுப்பாங்க, திருப்பி நைட்டு என் பிள்ளை நல்லா தூங்கணும். ஆமாம், நல்லா தூங்கணும். அது வாய்ப்பே இல்லை, கர்த்தர் தட்டினா கூட எழுந்துக்க வாய்ப்பே இல்லை. வீட்டுக்காரரும் அப்படி தான், அந்த அம்மாவும் அப்படி தான். அல்லேலூயா. இல்லை இல்லை, நம்ம செட்டப்பே மாற்றணும். இங்கே சொல்கிறாரு, நீ மனம் திரும்பு,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ மனம் திரும்பு. எப்படி மனம் திரும்பணும் அப்படின்னா, நீ என்கிட்ட குவைட்டாக உட்காந்துருப்பா. அல்லேலூயா. நீ என்னை நம்பு, முதல்ல நீ என்னை நம்பு, அதான் ஆசீர்வாதமே. அல்லேலூயா. நான் அமைதியா போட்டு பரன்னு, ஐயோ என் காரியம் நடக்கலை, அது நடக்கலை, இது நடக்கலை. எது நடந்தா என்ன நடக்கலன்னா என்ன, எதையாவது சாதிச்சா எதையாவது பண்ணிட்டா எங்கேயாவது மேலே ஏதாவது கீழே கொடுப்பாங்களா? எதுவும் கொடுக்க போகிறதில்ல. காலைல வந்தவனுக்கும் அதே சம்பளம் தான், 11 மணிக்கு வந்தான் அவனுக்கும் அதே சம்பளம் தான், 3 மணிக்கு வரான் அவனுக்கும் அதே சம்பளம் தான், 5 மணிக்கு வரான் அவனுக்கும் அதே சம்பளம் தான். அதனால எல்லாரும் ஊழியத்தை என்ன பண்ணிடணும்? அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோட. அது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் போட்டு குழப்பிடக்கூடாது. ஆனால் உட்கார வேண்டியது அவசியம். நான் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரை விசுவாசிக்கும் போது, அல்லேலூயா, நான் எதுவும் பேசவே வேண்டாம், கர்த்தர் என் கூட பேசணும். கர்த்தர் என் கூட பேசினா அவர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா. அவருடைய ஆலோசனை எனக்கு கடந்து வருமானா அது பயங்கரமான விடுதலை கொண்டு வரும். என் நுகம் மெதுவாயிரும், என் சுமை லகுவாயிரும். ஆனால் நான் சுமந்துட்டு இருக்கிறது அவ்வளவு கடினம் இல்லை. என்னுடைய மண்டை குடைச்சல் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவேன். எதுவும் வேண்டாம், எனக்கு கர்த்தர் மாத்திரம் போதும். அல்லேலூயா. யாராவது எப்படியாவது போங்க, நான் ஆண்டுடைய பாதத்தில் உட்காரணும். ஏசாயா அழகா ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு எழுதியிருக்கிறார். இங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், அல்லேலூயா, ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும், அல்லேலூயா, அமெரிக்கையும் நம்பிக்கையும். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை அமெரிக்கை, இன்னொன்று நம்பிக்கை. இதுல தான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. நீங்க அடுத்த வசனத்தை வாசி, நாங்க சொல்லுவாரு அப்படி அல்ல. இதான் பயங்கரம். குதிரையின் மேல ஏறி என்ன பண்ணுவேன்? இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு தேவ ஜனங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, நான் எதையாவது சாதிச்சிருவான் ஆண்டவரே. உட்காரியா? அதெல்லாம் உட்கார முடியாது. அல்லேலூயா. உட்காரு, நீ உட்காரு, என் பாதத்தில் உட்காரு. அதெல்லாம் உட்கார முடியாது. இன்னைக்கு நான் ஓடியே ஆவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்களும் நானும் எவ்வளவு ஓடுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வரும். இங்க சொல்றாரு, மறுபடியும் வாசிங்க. அப்படி அல்ல, நீங்களும் நானும் சொல்றோம், இல்ல ஆண்டவரே என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, நான் ஏறி ஓடுனாதான் வேலைக்கு ஆகும். எதுல ஓடுனாதான்? எனக்கு இருக்கு, இன்னைக்கு நாளைக்கு சாக போறேன், அதுக்குள்ள எப்படியாவது ஊழியத்தை என்ன பண்ணிடணும், அதிகமா செஞ்சிடணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஓடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு அப்படியே ஓடுருவப்பா அப்படின்னு. அப்படியே ஓடிடுவேன். அடுத்தது நான் சொல்றேன், இன்னும் ஆண்டவர் வேகமான வாகனத்தில் என்ன பண்ணிடுவேன், ஓடி போவேன்னு சொல்றேன். அப்படியே நல்லா கவனிச்சுக்கோங்க. உலகத்துல நமக்கு பின்னால வருகிற பிரச்சனை பெருசாகிட்டே போகும். அல்லேலூயா. மோசே ஆண்டு சொல்றாரு, உன் கோலை என்ன பண்ணு, கீழே போடு அப்படின்னாரு. போட்டா சர்ப்பம் ஆயிருச்சு, பாம்பாயிருச்சு. பாம்பானா இவன் பயந்து ஓடுறாரு, மோசே ஓடுறாரு. ஆண்டு சார் மோசையை பார்த்து அதை நின்று பிடி அப்படின்றாரு. பொண்ணை நின்று பிடிச்சா மறுபடியும் கோலாயிருச்சு. அதனால தான் நீங்களும் நானும் உட்காரணுங்கிறது. உட்கார்ந்தாதான் தெரியும். சர்ப்பத்தையும் எதா மாற்றுவார், கோலை மாற்றிடுவார். உங்களை துரத்துகிறதும் என்னவாயிரும், உங்கள் கையில் அடங்கிரும். நீங்க உட்காராத வரையிலே அது உங்களை துரத்தும். தேவ சமூகத்தில் உட்காராத வரையிலே அது உங்களை துரத்தும். இந்த வேதத்தை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தியானிக்காத வரையிலையும் அது உங்களை துரத்தும். எது? வசனம் இல்லை, உங்க பிரச்சனை. என் பிரச்சனைக்கு எப்ப சொல்யூஷன் உண்டாகும் அப்படின்னா, நான் போய் உட்கார்ந்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னா அழகா சொல்யூஷன் சொல்லிடுவார். இதான்ப்பா சொல்யூஷன், இதான் உன் வாழ்க்கையினுடைய விடுதலை, உன் வாழ்க்கையினுடைய அற்புதம் இதுதான். இங்கேதான் உன் அதிசயமே இருக்குது, இங்கேதான் உன் நன்மையே இருக்குது அப்படின்னு ஆண்டவர் அழகா சொல்லி தருவார். ஏன்னா அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு நீ என்கிட்ட வா, வருத்தப்படுற நீ என்கிட்ட வா, நான் உனக்கு என்ன பண்றேன், இளைப்பாறுதல் தரேன். அமெரிக்கையும் நம்பிக்கையும், உன் ஆசீர்வாதம் அமெரிக்கையும் நம்பிக்கையும். ஆனா அதை விட்டுட்டு ஓடுவேன், இன்னும் வேகமாய் போவேன் அப்படின்னா உன்னை துரத்துகிறதும் அவ்வளவு வேகமா துரத்தும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது.
அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஓடி ஜெயம் எடுக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்துட்டா கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிச்சிடுவார். அமெரிக்கையும் நம்பிக்கையும் மறந்துடாதீங்க. அமெரிக்கையும் நம்பிக்கையும். 2வது நீதிமொழிகள் 17:1 வாசிக்கலாம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தத்தை பார்க்கிலும் அமெரிக்காவோட நம்மால் வாசிக்கும் போதெல்லாம் இப்படி தான் வாசிக்குதேன். அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அடுத்த ஆசீர்வாதத்தை சொல்றார் அவரு. எப்பா நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு அற்புதமான வழியை நான் உனக்கு சொல்லித்தரேன். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயிருக்குது. அல்லேலூயா. மனம் திரும்பாத பட்சத்தில் உன் நிலைமை பரிதாபம். ஆனா மனம் திரும்ப நீ என் வார்த்தைக்கு செவி கொடுக்க நான் உன்னை உயர்த்திட்டே போவேன், உன்னை ஆசீர்வதிச்சிட்டே போவேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு சண்டையோட கூடிய வீடு நிறைந்த, அல்லேலூயா, கொழுமையான சாப்பாடு வேஸ்ட், அது வீண். ஆனா இங்க சொல்றாரு அமைதியா குவைட்டா உட்கார்ந்துருக்கோம், அங்க பார்த்தா கஞ்சும் கூழும். சொல்லுங்களேன். அங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை, இருக்கிறதே வெறும் பிரெட் தான். என்ன இல்லை அதுக்கு? ஆமா, எதுவுமே இல்லை, அடிஷனலா எதுவுமே இல்லை, வெறும் பிரெட், காஞ்சி போன பிரெட். ஆனா அங்க இருக்கிறது என்னவோ சந்தோஷம். அல்லேலூயா. சொல்றாரு அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கை. அல்லேலூயா. எனக்கு இருக்கிற இந்த ட்ரெஸ் போதும் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அங்க பிரச்சனையே இல்லை, அங்க சண்டைக்கு வழியே இல்லை, இடமே இல்லை. கர்த்தர் அங்க பூரணமாக இருக்கிறதுனால இந்த பிள்ளைகளுக்கு என்னன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவரே, எனக்கு கொடுத்துருக்கிற ட்ரெஸ்ஸுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில் நீங்க எங்களுக்கு கொடுத்த சாப்பாட்டுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான வீட்டுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த காரியத்துக்காக நன்றி 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 நன்றி. இப்ப இவனுக்கு கர்த்தர்ட்ட போயிட்டு அழவே மாட்டான். எதுக்காக? இது இல்லை ஆண்டவரே அப்படி என்ன பண்ணல. ஏன்னா இருக்கிறது மன நிறைவு. பாருங்களேன், இந்த மன நிறைவு என்ன பண்ணுன்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொண்டு வரும். அல்லேலூயா. ஏன்னா எல்லாத்துலயும் மன நிறைவு இங்க தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. சண்டையோட கூடிய, அல்லேலூயா, சாப்பாடா இருக்கலாம், ட்ரெஸ்ஸா இருக்கலாம், வேற எந்த காரியமா இருக்கலாம், அது வீண். ஆனா அமெரிக்கையோட வெறும் துணிக்கை. அல்லேலூயா. அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க அந்த வசனத்தை. அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கை, வெறும் துணிக்கை. அல்லேலூயா. அமெரிக்கை துணிக்கை. மேல படிச்சது அமெரிக்கையும் நம்பிக்கையும், இங்க அமெரிக்கையும் துணிக்கையும். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர். அவர் சொல்றாரு என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவானது, நீ ஏற்றுக்கோ. நீ மனம் திரும்ப உன் வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டே இருக்கும், மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டே இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது உங்களுக்கு என்ன சொல்றது, நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்கும். அதுல பெரிய மன நிறைவு. ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் அது திருப்தியே இருக்காது. காரணம் என்னன்னா அங்கதான் வேதனை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இங்க அழகா சொல்றாரு. எப்பா, நம்பிக்கையும் வெறும் துணிக்கை. அல்லேலூயா. நம்பிக்கையும் வெறும் துணிக்கை. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்பிக்கை போதும் என்கிற மனது, நம்பிக்கையும் போதும் என்கிற மனசு, இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமானால் கர்த்தர் நம்முடைய பாரத்தெல்லாம் அப்படியே குறைச்சிடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு கடன் வாங்கி ட்ரெஸ் வாங்கல தெரியல. அதெல்லாம் பயங்கர கஷ்டம் பாருங்களேன். ஏன்னா அந்த கடனை கொடுக்குறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்து செஞ்சிருவாங்க. ஆனால் அதில் இருக்கிற வேதனை இருக்குது பாருங்களேன். எதுவுமே வேண்டாம், கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இது போதும், கர்த்தர் கொடுத்துருக்கிற இது போதும் அப்படின்னு மன நிறைவு இருக்கு பாருங்களேன். அதான் அமெரிக்கையினுடைய உச்சக்கட்டம்.
அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. இந்த குடும்பத்தில் சண்டை இருக்குமா? வாய்ப்பே கிடையாது, எதுக்குமே வாய்ப்பு கிடையாது. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இங்கே ஸ்லைடில் நான் போட்டிருக்கிறேன், நம்மால் போடுறது அடிடாஸ் ஷூ, ஆனால் ஒரு ஊரில் என்ன இல்லை, ஸ்லிப்பரே இல்லை, போடுறதுக்கு ஸ்லிப்பரே இல்லை. அவன் எதை போட்டிருக்கானா, நம்ம ஒரு 1 லிட்டர் வாட்டர் கேன் இருக்குது பாருங்களேன், அதை நல்லா சப்பையாக்கி அந்த மூடியை தான் 2 கயிறை கொண்டு வந்து இந்த பக்கம் கட்டி அதை ஸ்லிப்பர் ஆக்கி போட்டிருக்கான். நம்மலாம் அதெல்லாம் மனசில் மண்டையில் நிற்கவே நிற்காது. இதே இங்கே போட்டது நமக்கு அதில் நிற்காது. நம்ம பையனுக்கு பர்கரும் பீஸாவும் உச்சரிக்கிறது எனக்கு பயமாக இருக்குது, எதையாவது உச்சரிச்சிடக்கூடாது இல்லை. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவன் எது சாப்பிட்றான், மண்ணை நோண்டி சாப்பிட்றான், மண்ணு தான் சாப்பிட்றான். சாப்பாடாகவே எது சாப்பிட்றான், மண்ணு தான். இப்படி ஒரு கண்ட்ரி இருக்கு. தண்ணி கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது. நமக்கு இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸே இல்லை. எவ்வளவு நிலைமை பரிதாபம் பாருங்களேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு இது கொடுத்துருக்கு. அதனால தான் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பி சத்தியத்தை கேட்டு நீ இப்போ என் சத்தத்துக்கு செவி கொடுக்காம நீ போயிட்டே இருப்ப அப்படின்னு சொன்னால் உனக்கு நியாயத்தீர்ப்பு வந்து நிற்கும். ஆண்டவர் கேட்பார்ல, உனக்கு இவ்வளோ கொடுத்தேன், அங்கே எதுவுமே இல்லை, ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இது இல்லைங்கிறதுக்காக யாரை விட்டுட்டு போயிட்ட? இது இல்லைங்கிறதுக்காக என்ன பண்ணிட்ட? மறுதளிச்சுட்டு போயிட்ட. இது இல்லைங்கிறதுக்காக உனக்கு எவ்வளவு கோபம் வருது, இது இல்லைங்கிறதுக்காக நீ எவ்வளவு எரிச்சல் அடைஞ்ச, நீ இது இல்லைங்கிறதுக்காக எவ்வளவு உனக்கு கசப்பு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அமெரிக்கையும் நம்பிக்கையும், அமெரிக்கையும் துணிக்கை. வெறும் துணிக்கையா? வெறும் துணிக்கை விட்டுறாதீங்க, வெறும் துணிக்கை. அப்ப தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உன்னதமானது. ஏன் அவனுக்கு பாரமே இல்லைன்னா இதான் விஷயமே. ஆனா இன்னைக்கு நீங்க எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்சாலும் நம்மளால திருப்தி அடைய முடியாத ஒரு நிலைமை. ஆனா கர்த்தர் அழகா வச்சிருக்காருப்பா, நீ அமெரிக்கையும் வெறும் துணிக்கை. அல்லேலூயா. ஏசாயா 32ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். நீதியின் கிரியை சமாதானமும். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் அமெரிக்கையும் நம்பிக்கையும், 2வது பார்க்குறோம் அமெரிக்கையும் வெறும் துணிக்கை. இங்க 3வது சொல்லாரு. அல்லேலூயா. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன். அல்லேலூயா. நீதியின் கிரியை சமாதானமா? யார் நீதி? யாரு தான்? இயேசு தான். அவருடைய கிரியை சமாதானம், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கை, என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். அல்லேலூயா. இயேசுடைய கிஃப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அழகா அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம சொல்லுவோம்ல, எருமை போகுது பாரு, எவ்வளவு சொன்னாலும் உரைக்கவே மாட்டேங்குது. நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். நீங்க யாரை சொல்றீங்க எனக்கு தெரியல, அது நீங்க கணவன் மனைவியை சொல்றாரோ, மனைவி கணவனை சொல்றாரோ, பெற்றோர் பிள்ளையை சொல்லுதோ, பிள்ளை பெற்றோரை சொல்லுதோ தெரியல எனக்கு. ஆனால் சொல்லுவாங்க, எருமை மாதிரி போகுது பார். அல்லேலூயா. ஏன்னா என்ன இல்லை, என்ன இல்லை, மழையை பார்த்து பயமே இல்லை பாருங்களேன். மழையில் பாதிப்பு ஒன்றுமே இல்லை, அது அழகாக போகுது. கர்த்தரை துதிச்சுக்கிட்டே போகணும்னு நினைக்கிறேன். நீர் எனக்காக அற்புதமான மழையை, ஆசீர்வாதமான மழையை வர்ஷிக்க பண்ணுகிறீர் ஆண்டவரே அப்படின்னு எருமை என்ன பண்ணும்? நம்ம பாட்டு பாடிட்டே போயிருக்கோம். அல்லேலூயா. ஆனா இங்க சொல்றாரு, அழகா சொல்றாரு, மறுபடியும் வாசிங்க. நீதியின் கிரியை, இயேசுடைய கிரியை வந்து சமாதானமும், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும். அல்லேலூயா. குவைட் அண்ட் சுகத்துக்கு
ஆங்கிலத்தில் என்ன சுகத்துக்கு? காதே கேட்க மாட்டேங்குது. காலையில் சாப்பிடாததுனால சுவாசம் தான் வருது பாஸ்டர். வெல்னஸ். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அழகாக வச்சுருக்காரு. நீ அமெரிக்கா உட்கார்ந்துருப்ப, உனக்கு அங்கே சுகம் இருக்கும். அமெரிக்கை நம்பிக்கை, அமெரிக்கை வெறுந்துணிக்கை, அமெரிக்கை சுகம். எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்களேன். நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை சரியாய் மேய்ந்து கொள்ளுவோமானால், இந்த சத்தியத்திலே நீங்களும் நானும் சரியாய் கடந்து போவோமானால், ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உன்னதமானது. அல்லேலூயா. நான் சப்ஜெக்ட் விட்டு நான் வெளியே போகிறேன். வாசிங்களேன், 20 வாசிங்க. மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய், அல்லேலூயா, தெளிவா ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய, மாடு வெற்றியுள்ள வாழ்க்கையை குறிக்குமா? அல்லேலூயா. மாடையும் கழுதையையும் நடத்தி கொண்டு போய் எங்க நீர்வளம், எங்க விதைச்சா ஆசீர்வாதம். அல்லேலூயா. யார் சொல்லி கொடுக்கிறது? இது எப்ப வரும்? நீதியின் பலன், நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமா. அல்லேலூயா. இந்த அமெரிக்கை தான் எதை சொல்லி கொடுக்குதுன்னா, நீ இப்படி இன்வெஸ்ட் பண்ணு, இங்க ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. நீ இதை செய், உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அப்ப தேவன் எப்ப சொல்லி கொடுக்க முடியும்? எப்ப என் காது தேவனுடைய சத்தத்துக்கு திறந்திருக்கும்னா, நான் போய் அமர்ந்திருந்தாதான் என் காது தேவ சத்தத்தை கேட்கும். அல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்காம நான் ஓடிக்கிட்டே இருப்பேன்னா அதனால ஏதாவது பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. இன்றையோட நீங்களும் நானும் ஓடுறது என்ன பண்ணிடணும்? ஆமா, நிறுத்தணும். போதும், இதுக்கு மேல என்ன வேண்டாம், ஓட வேண்டாம். உட்காரலாம், தேவ சமூகத்தில் உட்காருவோம். ஒரு நாள் பேசலையா பரவாயில்ல, 2 நாள் உட்காருவோம். 2ஆவது நாளும் பேசலையா பரவாயில்ல, 3ஆவது நாள் என்ன பண்ணுவோம்? உட்காருவோம். பேசுவார், அவர் எப்படியாவது பேசுவார். உங்களுக்காக, எனக்காக. ஆமா, எனக்காக 52 வருஷம் காத்திருக்கிறார். 52 வருஷம் வெயிட் பண்றாரு. நீ என் சத்தத்தை கேட்ப அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் வாங்க ஆண்டவரே என் கூட பேசுங்க அப்படின்னா எனக்கு இப்பயே பேசிடணும். எனக்கு இல்லைன்னா என்ன பண்ணிடுவேன்? எஞ்சி போயிடுவேன். 52 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காரு அவரு. என் பிள்ளைய நான் பேசணும், என் பிள்ளைகிட்ட பேசணும் அப்படின்னா, நம்மால் நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம் இது சொல்லுது, இன்னைக்கே பேசுங்க, இல்லைன்னா நான் பேச முடியாது. காத்திருக்கணும். நீங்கள் பேசுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. அமெரிக்கைன்னு சொன்னால் மண்டையில் வேற ஏதோ விடக்கூடாது. அடுப்பில் ஒன்று வச்சுட்டு நம்மால் எங்கே உட்காந்துருக்கோம்? குவைட் டைமில் உட்காந்துருக்கோம். அங்கே கொதிக்கும், இங்கே என்ன பண்ணும்? கொதிக்கும். அப்படிலாம் இல்லை. எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்கணும். இல்லையா? வீட்டுக்காரெல்லாம் பேக் பண்ணிவிட்டு, பிள்ளைகளெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருங்க. அப்போ தான் கர்த்தர் நம்ம கூட பேசுகிறத பார்க்க முடியும். ஏன்னா புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு வசனத்தெல்லாம் மாற்றாதீங்க. புருஷனுடைய வேலை, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய். ஆமாம், அந்த ஆசீர்வாதம் யாரால் பாதுகாக்கப்படும்? ஆமாம், புத்தியுள்ள ஸ்திரீயால். இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புத்தியுள்ள ஸ்திரீ தான் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வர முடியும். இல்லைன்னா அழுகையும். ஆமாம், நான் சொல்லலப்பா, நீங்கள் தான் சொன்னீங்க. புத்தியுள்ள ஸ்திரீ அங்கே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா அமருவாங்க, கர்த்தருடைய பாதத்தில் அமருவாங்க. கர்த்தர் டிப்ஸ் கொடுப்பார். நீ அடிமா, இது அடி, கரெக்டாக கோல் விழுந்துடும். அல்லேலூயா. இதை தள்ளு, கரெக்டாக நடக்கும். நீ பேசவே வாயை திறக்காது. அமெரிக்கையும் நம்பிக்கையும், அமெரிக்கையும் வெறும் துணிக்கை, அமெரிக்கையும் சுகமும். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் யார் அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்களால மாத்திரம்தான் அடுத்த நகர்வில் எழும்பி பிரகாசிக்க முடியும். இல்லைன்னா பிரகாசிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா.
வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 62:6. எருசலேமே பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்க. ஐயோ, இவ்வளவு நேரம் அமெரிக்கையா இரு, அமர்ந்துரு அமர்ந்துரு, அமைதியாயிரு அமைதியாரு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, கூவு கூவு கூவுன்றாரு. அல்லேலூயா. இது எப்படின்னா பகல் முழுவதும் ரா முழுவதும் 24 hours என்ன பண்ணுமா கத்து அப்படிங்கிறார். நான் ஸ்டாப், நீ கத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க, எங்க அமெரிக்கையா இருக்கணும்? அமெரிக்கையா இருக்க வேண்டிய இடத்துல அமெரிக்கையா இருக்கணும், கதற வேண்டிய இடத்துல கதறணும். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே. அல்லேலூயா. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை என்ன பண்ணாதீங்க, அமர்ந்திருக்க விடாது. நீங்களும் அமர்ந்திருக்காதீங்க, அவரை என்ன பண்ணிடக்கூடாது, அமர்ந்திருக்க விடுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் தெளிவா நமக்கு சொல்லி கொடுக்கிற சத்தியம், மனம் திரும்ப என் வாழ்க்கையில அடுத்த ஆசீர்வாதங்கள் அற்புதமா நடக்கும். அல்லேலூயா. நான் அமைதியா இருப்பேன், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன், கர்த்தருடைய சத்தியத்தின்படி நான் நடப்பேன். நடக்கிறதுனால என் நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தையின் மேல உள்ள நம்பிக்கை மகிமையாய் மாறும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில எது என்ன இருக்குதோ அது எனக்கு போதுமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நான் அமெரிக்கையா இருக்கிறதுனால கர்த்தர் எனக்கு கொடுக்கிற சுகம். அல்லேலூயா. உலகத்துல நடக்கிற வியாதிகள்ல எனக்குள்ள வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய டென்ஷன் தான், நம்முடைய கவலை தான். நம்முடைய கவலையும் நம்முடைய டென்ஷனும் நமக்குள்ள வியாதிகளை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்திட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே இருக்கிற வியாதியும் உங்களை விட்டு என்ன பண்ணும், ஓடும். அல்லேலூயா. அப்படியே வியாதி இருந்தாலும் அது உங்களை வேதனைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஏன்னா ஐஸ்வர்யவனுடைய வீட்டினுடைய வாசல்ல ஒருத்தன் இருக்கிறான், லாசரு. அவனுக்கு அங்கே அழகாக எழுதியிருக்கு, வேதத்தில் எழுதியிருக்கு, அவனை குறித்து ஒன்றும் எழுதலை. அவன் கதறினான், கூப்பாடு போட்டான், ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீரு அப்படிலாம் எதுவுமே எழுதவே இல்லை. அப்ப ஆவியானவர் எவ்வளவு தெளிவா ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுவும் கர்த்தரை விட்டு லாசரை பிரிக்கவே இல்லை. அப்படிதான் உங்களையும் என்னை எதுவும் பிரிக்காது. அங்க துணிக்கியே வெறும், நமக்காவது வெறும் துணிக்கி, அங்க அதுவும் இல்லை, நாய் சாப்பிட்டதுக்கு பிறகுதான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பாதத்துல அமர்ந்து நம்முடைய மனம் திரும்புதலை சரியா நம்ம கடந்து போவோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. இப்ப வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். என் நுகம் மெதுவாயும் அல்லேலூயா, என் நுகம் மெதுவா இருக்குது, என் சுமை லகுவா இருக்குது. இதை நீங்களும் நானும் கற்றுக்கொண்டா அல்லேலூயா, நம்ம ஜெபிக்கிறதை நிறுத்தவே மாட்டோம். எங்கே போனாலும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. எந்த இடத்துக்கு போனாலும் நமக்குள்ள ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்போம். கர்த்தரை விடவே மாட்டோம். கர்த்தரை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்போம். அல்லேலூயா. அப்போ அவருடைய நுகம் மெதுவானது, அவருடைய சுமை லகுவானது. ஏன்னா என்கிட்ட இருந்து ஏன் பாரத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொள்வார். நீங்கள் துதிக்காத வரையிலையும் மகிமைப்படுத்தாத வரையிலையும் உங்கள் போராட்டம் உங்களை மேற்கொண்டுட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகையினால இந்த நாளில் இருந்து எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிருங்க. தேவ சமூகத்தில் கொஞ்ச நாள் உட்கார ஆரம்பிங்க. பிரயாசப்படுங்க. வீட்டுக்கு போங்க, திருப்தியாக சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்றீங்களோ வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டு உட்காருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் என் கூட பேசுங்க. ஆண்டவரே அப்படின்னு அமைதியாக உட்காந்துருங்க. வேறு எதுவுமே சொல்லாதீங்க. அவருக்கு தெரியும் என் மகன் வந்து உட்காந்துருக்கானா, நான் பேசணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு தெரியும். என் மகன் வந்து உட்காந்துருக்கானா கண்டிப்பாக பேசணும்னு விரும்புகிறான்னு நினைப்பார். அல்லேலூயா. அவர் நீங்களும் நான் உட்காருவோம், கர்த்தர் நம்ம கூட இடைபடுவார். அல்லேலூயா.
நம்ம இடைபட நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்ற காரியத்தின் மேல நமக்குள்ள நம்பிக்கை உண்டாகும். அந்த நம்பிக்கை அதை அப்படியே பூர்ணமாக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் செய்யும். அதனால அவர் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கின்றார். அல்லேலூயா. 28 சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் அல்லேலூயா தேவனிடத்துல வர விருப்பம் இல்லை. அல்லேலூயா. தேவனிடத்துல வர விருப்பம் இல்லை, இளைப்பாற பெற வழியும் இல்லை. தேவனிடத்துல உட்கார விருப்பம் இல்லை, இளைப்பாற வழியும் இல்லை. எழுதிக்கோங்க, இளைப்பாற. நான் உட்கார்லனா எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. நான் உட்கார்ந்தாதான் இளைப்பாறுதல். அப்படியே கண்களை மூடலாமே. அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை அன்பான தேவன். நீங்களும் நானும் உலகம் சந்திக்க போகிற அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்களும் நானும் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்கிறதுக்காக தான் அவர் சொல்றாரு, எப்பா நீ ஜாக்கிரதையாயிரு. உலகத்துக்கு மறைக்கப்பட்டிருக்குது, ஆனால் எனக்கும் உங்களுக்கும் மறைக்கப்படலை. இந்த சத்தியம் உலகத்துக்கு மறைக்கப்பட்டிருக்கு, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமே. ஆண்டவரை எனக்கு மனம் திரும்புதலை தாங்க. எல்லாரும் எழுந்திருக்கலாமே. அல்லேலூயா. ஓ ஜீசஸ். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். எல்லாம் எழுந்திருந்து தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தை விரும்புகிற கர்த்தர், என்னுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற கர்த்தர், என்னுடைய உயர்வை விரும்புகிற கர்த்தர், என்னுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். ஆண்டவரே, என் மனம் திரும்புதல் மேலே நான் கவனம் செலுத்த எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கலாம். ஆண்டவரே, என் மனம் திரும்புதல்ல நான் கவனம் செலுத்த எனக்கு கிருபை தாங்கப்பா. என் மனம் திரும்புதல்ல நான் எப்படி மனம் திரும்புதல்ல நான் இருக்கிறேன், என் மனம் திரும்புதல்ல நான் எப்படி பாதுகாக்கிறேன். அல்லேலூயா. மனம் திரும்பாத பட்டணங்களை குறித்து அவர் எச்சரிக்கிறாரே. அல்லேலூயா. நான் சத்தியத்தை அறிந்திருந்தும் மனம் திரும்பாம போனா அவங்கள பார்க்கிலும் நமக்கு இருக்கிறதான வேதனை அதிகம் என்று சொல்லி இருக்கிறாரே. அது என் வாழ்க்கையில வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் சொல்றாரு, அமெரிக்கையும் நம்பிக்கையும், அமெரிக்கையும் வெறும் துணிக்கையும், அமெரிக்கையும் சுகமும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அமர்ந்திருக்க கூடாது இரவும் பகலும், பகலும் இரவும். அல்லேலூயா. அவரை அமர்ந்திருக்க கூடாதபடிக்கு நீங்களும் நானும் கர்த்தரோட கூட இடைபட வேண்டுமே, போராட வேண்டுமே. அல்லேலூயா. எங்க அமர்ந்திருக்கணுமோ நான் அங்க அமர்ந்திருக்கணும், எங்க நான் போராடணுமோ அங்க நான் போராடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா, அந்த கிருபையை தாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களும் உலகத்தில் இருக்கிற ஞானிகளுக்கும் கர்த்தர் இதை மறைச்சிட்டீங்களே. கல்விமானுக்கும் ஞானிக்கும் இதை மறைச்சி ஆண்டவரே பாலகர்களாகிய எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்திருக்கீங்களே. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்திருக்கீங்களே. அநேகர் இந்த சத்தியத்தை அறியலையே, அநேகர் இந்த சத்தியத்தை அறியல. கர்த்தர் எங்களுக்கு ஈவா நீங்க தந்திருக்கிறீங்களே. அல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை உருவாக்குங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களாக எங்களை உருவாக்குங்க. ஓ ரபஹா துரபலா கரமனா ரெபெனேஷியான் துரபலா கரமனா ரியான் துரபலா ரெபெனேஷியான் துரபல புதுரிபிரியான் துரபலா. அல்லேலூயா. இயேசுவே, ஆவியானவரே, எங்க மத்தியில் அசைவாடுகிறவரே, எங்களை விடுதலையாக்கும்படி விரும்புகிறவரே. ரபஹான் துரபலா ரியான் துனரமனா கரஹன் துரபலா. அல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி எல்லாரும் கூப்பிடலாம். ஆண்டவரே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க எனக்கு கிருபை தாங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க எனக்கு கிருபை தாங்க.
நியாய தீர்ப்பில் நான் போய் நிக்காதபடிக்கு எனக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க எனக்கு கிருபை தாங்க. ஷபரஹான் துரபலா ரியான் துனரமனா கரஹான் துரபலா ரியான் துனரபதுருபி ரியான் துரபலா கரபதுருபி ஓ ரமஹான் துரபலா ரெபனஷியான் துரபலா கரஹான் துரபலா. ஓ ஜீசஸ், சோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா தேவச்சனமே. கடந்த வாரமும் நம்ம பார்த்த வார்த்தையும் மனம் திரும்புதல் தான். மனம் திரும்பாத பட்டணங்களை பார்த்து கர்த்தர் கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். உன்னிடத்துல செய்யப்பட்ட காரியங்கள் வேறு இடத்துல செய்யப்பட்டிருக்குமானால் அவர்கள் ரெட் உடுத்தி சாம்பலில் உட்காந்து தங்களை தாழ்த்திருப்பாங்களே. கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் உட்காருகிற அந்த நிலவரத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். இந்த சத்தியம், மனம் திரும்புதல்ன்ற சத்தியம், இது சிலுவையில் கர்த்தர் நமக்காய் செய்து முடித்தது. இது ஞானிக்கும் கல்விமானுக்கும் புரியாது, அது பைத்தியமாக இருக்கும். நல் பைத்தியமான பலவீனமான கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். பாருங்களேன், உலக தோற்றம் முதல் இருக்கிற அந்த ரகசியம் என்ன, ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்காய் உண்டாக்கி வைத்தவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆனால் நமக்கோ தேவன் தமது ஆவியிலே அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆவுக்குரியவன் அதைகளை அறிந்து கொள்வானே. நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு போராடுகிற ஒரு காரியம், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ. உன்னிடத்துல செய்யப்பட்ட காலத்து செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டு இருந்தால், கர்த்தர் யாரையோ ஒதுக்கி வச்சுட்டு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. ஷிபிரோதனா பெத்சாய்தாவையும் கோராசனும் கர்த்தருக்கு பிடிக்குது பாருங்களேன். அங்கதான் பேசிட்டே இருக்கிறார். தீருவையும் சீதோனையும் குறித்து அவர் கவலைப்படலைங்க. இது தெரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளப்பட்ட தன் பிள்ளைகளோடு மாத்திரம்தான் கர்த்தர் போராடுகிறார். வசனத்தின் ஆழம் என்ன தெரியுங்களா? சொல்லியிருக்கலாமே, தீருவிலும் சீதோனிலும் போய் கர்த்தர் சொல்லியிருக்கலாமே, பலத்த செய்கைகளை அங்கே செய்திருக்கலாமே. ஆனாலும் கோராசனே பெத்சாய்தாவே, உன்னிடம் அல்லவா கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார். ஷபிரீதனா லெமரா திரிமனாங்கரா பலோதி. கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? இந்த மனத்தாழ்மையா அவருடைய சமூகத்தில் அமர்கிறத மாத்திரம் தானே எதிர்பார்க்கிறார். நீங்கள் அமெரிக்கையா இருந்தா, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தா நலமானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் நீங்களோ நாங்கள் குதிரையின் மேலே ஏறி போவோம் என்று சொல்லுங்கள், அப்படியே ஏறி போவீர்கள். என்ன வேகமாக ஓடுறோமோ அதே வேகமாக உங்களுக்கு பிரச்சனையும் வருன்னு தான் வசனம் முடியுது. ஆராய்ந்து பார்ப்போமா? இன்னைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிற நிலவரம் தான் இன்னைக்கு. அமருகிற நிலவரங்கள் இல்லை. அமருகிற நிலவரத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாருங்க. அமர்ந்திருந்தால் அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதான் நம்மளுடைய பலனே. அதான் காரியங்களை செய்கிறது அல்ல பலன், தேவ சமூகத்தில் அமர்கிறது தான் பலன். நம்ம அமர அமர அந்த நம்பிக்கை பெருகும், நமக்குள்ள அந்த பலன் உருவாகும். பாருங்களேன், ரிபலானா சந்துராதினி ரிபிக்கலாவு பரோதினி. நீதிமொழிகள் இருக்குது, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி அலைகிறது அல்ல, கர்த்தர் அமெரிக்கா இருக்கிறது தானே விரும்புகிறார். என்னத்தை எதிர்பார்க்கிறாரு பாருங்களேன். கொஞ்ச நேரம் அமர்ந்திருப்பா என்னோட, கொஞ்ச நேரம் என்னோடு அமர்ந்திருப்பான் தானே கர்த்தர் விரும்புகிறார். தேவச்சனமே, எதையும் செய்யும்படியாக கர்த்தர் சொல்லவே இல்லையே. நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும் கர்த்தர் விரும்புகிறார். லபராணி ஷிபிரோதினி. ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டவோ ஐஸ்வர்ய குறித்து மேன்மை பாராட்டவோ அல்ல, தேவனை அறிகிற அறிவை குறித்தே கர்த்தர் மேன்மை பாராட்டணும்னு விரும்புகிறார்.
நான் எப்போ அறிவேன், எப்போ பெற்றுக்கொள்ளுவேன்னா என் ஞானத்திலையும் என்னுடைய ஐஸ்வர்யத்திலும் நான் இருக்கும்போது இதை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். என்னால் அவைகள் ஞானிக்கும் கல்விமானுக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறது, பாலகருக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறத. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கொழுத்த பதார்த்தங்களை அல்ல ஆண்டவரே, அமெரிக்கையா இருக்கும் வெறும் துணிக்கையே போதும்பா. ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம். இந்த அமெரிக்கை தான் ஆண்டவரே, இந்த அமெரிக்கை வேணுமே ஆண்டவரே. அப்பா, அதில் சுகம் இருக்கிறதே கர்த்தாவே, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீ விரும்புகிற அந்த மனம் திரும்புதல் இன்னும் எந்த பகுதியில் எங்களை காணப்படலையோ ஆண்டவரே, அவைகளை அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாளில் கர்த்தர் நீங்களை ஏவுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கடந்து போய் எங்கள் வீடுகளில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்றதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை அலக்கழிக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறோம்ப்பா. தேவ சமூகத்தில் அமர முடியாதபடி எங்களை திசை திருப்புகிற, எங்களை வேகமாய் ஓட பண்ணுகிற, எங்களை அலக்கழிக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் மடங்கடிக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அவைகள் எங்கள் வாழ்க்கை விட்டு விலகி போகும்படியா செபிக்கிறோம். அவைகள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து தரிப்புண்டு போகும்படியா செபிக்கிற ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் கிருபையினாலே எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. கடைசியாக கேட்டோம், இரவும் பகலும் தேவனே பிரஸ்தாபம் பண்ணுறவர்கள் அமெரிக்கையா இருக்கக்கூடாது, அவரையும் அமெரிக்கா இருக்க விடக்கூடாது. அதுவும் எங்கே போய் செய்யணும்னா அவர் சமூகத்தில் தான் செய்யணும். நம்ம அமெரிக்கையா இருக்க வேண்டியதும் அவரை பிரசாபம் பண்ணுற காரியங்களை அவரை அமர்ந்திருக்காமல் விடா பண்ணுறதும் தேவ சமூகம் மாத்திரமே. அவருடைய சமூகத்தில் நாங்கள் அமருகிறோமா ஆண்டவரை, எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாரும் கேட்போமா ஆண்டவரை, எங்களோடு தொடர்ந்து வாரம் வாரம் நீங்கள் பேசி கொண்டே இருக்கிறீங்களே, அந்த அமர்ந்திருக்கிறதும் அந்த மனம் திரும்புதலையும் அந்த அமெரிக்கையும் கர்த்தர் விரும்பி கொண்டே இருக்கிறாரு. கடிந்து கொள்ள தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் இருக்கிறோம் தேவ சொன்னமே. அந்த வார்த்தையின் அர்த்தம் அதான். கிருபையாய் கர்த்தர் அமைதியாய் இருந்தார், கிருபையால் நம்மளை தூக்கி எடுத்தார். ஆனால் ஒரு நேரம் வந்தது, அந்த பட்டணங்களை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். பாருங்களேன், தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பர்கள் யாரோ அவர்கள் விக்கிரமின்றி வாசம் பண்ணுவா என்று வேதம் சொல்லுகிறது. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்போது என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீதிமொழிகளை வாசிக்கிறோமே. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நாங்கள் கடிந்து கொள்ளுகிற பிள்ளையா இல்லாதபடி மார்போடு எங்களை சேர்க்கிற பிள்ளையாய் கர்த்தர் நாங்கள் மாறணும் நீங்கள் விரும்புகிறீங்களே ஆண்டவரை. ஒப்பு கொடுக்குறோம். அந்த நிலவரத்துக்குள்ளே நாங்கள் போக தடையாக இருக்கிற எல்லாம் எங்களை விட்டு நீங்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை. எதெல்லாம் ஆண்டவரை எங்களை மனம் திரும்பாமல் பண்ணுகிறதோ, எதெல்லாம் எங்களை வேகமாய் ஓட பண்ணுகிறதோ, எதெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்காமல் எங்களை தடை பண்ணுகிறதோ, அவைகளை அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் அவைகளை எங்கள் விட்டு தரிப்புண்டு போகும்படியாக செபிக்கிறோம். தகப்பனே, நீங்கள் எங்களை வெட்டி போடுங்கப்பா அந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் இருந்து. எப்போதும் சமூகத்தை வாஞ்சிக்கிற, நான் எப்போதும் தேவனுடைய பிரகாரங்களில் இருப்பதையே வாஞ்சிக்கிறேன் என்ற சங்கீதத்தின் வார்த்தைப்படி ஆண்டவரை, வாசஸ்தலத்தில் இருக்கிறதே நான் வாஞ்சிக்கிறேன்னு வார்த்தையின்படி ஆண்டவரை, நாங்கள் அதையே வாஞ்சி கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. ஒருவரும் இந்த காரியத்தில் விடுபட்டு போகாதபடி தகப்பனே, உங்களை அங்கலாய்ப்பை நீங்கள் சபையில் பேசியிருக்கிறீங்களாப்பா. அப்பா, ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய அங்கலாய்ப்பை அறிந்த ஜனமாக எங்களை மாற்றுங்கப்பா. உங்களுடைய பாரம் எங்களுடைய பாரமாய் மாறட்டும் ஆண்டவரே. நான் மனத்தாழ்மையாக இருக்கேன் என்று சொன்னேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. உங்களுடைய சுமை அது லெகுவாயும் ஆண்டவரே, அது மெதுவாக இருக்கின்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே. நாங்கள் எந்த பாரத்தை சுமந்திருந்தாலும் அது திரைக்கு வைத்துட்டு தகப்பனே, உங்களுடைய சமூகத்தில் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஒருவரும் ஆண்டவரே இந்த காரியத்தை விட்டு வெறுமையாய் போகாதபடி இருதயங்களை கர்த்தர் நிரப்பினதை ஆண்டவரை சிந்தையில வைக்க, தியானிக்க, அபியாசப்படுத்த கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். உள்ளான மனுஷனை கர்த்தர் அப்படியாய் பலப்படுத்துவீராக. இந்த வார்த்தைக்காய் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரை எங்களுக்காய் கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் பிட்டு கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரம்.
தாசரை கத்தரை அப்படி மறைத்து நீங்க வெளிப்படுறதுக்காகவும் அவரை நிறைத்த கத்தரை நீங்க பலப்படுத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இந்த பகுதி ஜனங்களுக்கு எடுத்து இன்னும் பயன்படுத்துங்கப்பா. மனம் திரும்பாமல் இருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. இந்த மந்தையில சேராத அநேக ஆடுகள் உண்டு கர்த்தாவே. அப்பா, அவங்களுக்குள்ளும் சத்தியம் கடந்து போக எடுத்துங்க, பயன்படுத்துவீராக. ஆவினாலே பலப்படுத்தி ஆவின் வரங்களால் நிறைத்து பாதுகாத்து வேலி எடுத்து கத்த அந்த ஊழியர்களை நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்களையும் தாழ்த்துகிற ஆண்டவரே, தொடர்ந்து பலத்த கருத்துக்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கல்வாரியில் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். கல்வாரியில் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். உம் கை காலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. உம் கை காலிலே காயமெல்லாம் நான் செய்த பாவமையா. நான் பாவிதான், ஆனாலும் நீரத்தம் சிந்தினீர். இன்று உம் பிள்ளை நான் இசையா, இன்று உம் பிள்ளை நான். கண்ணுங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். கண்ணுங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். உம் கை காலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். உம் கை காலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். நான் பாவிதான், ஆனாலும் நீர் ரத்தம் சிந்தினீர். இன்று உம் பிள்ளை நான் இசையா, இன்று உம் பிள்ளை நான். தேவ சமூகத்தில் மை தாழ்த்தலாமே. ஆண்டவரை கிருபை தாங்கப்பா. உங்க அன்பு எத்தனை பெரியது. ஒவ்வொரு வாரமும் நீங்க எங்களோடு கூட பேசுறீங்க. எங்களை உருவாக்கும்படி, எங்களுடைய ஜீவிய காலத்துக்கு முன்னதாக நாங்கள் ஆயத்தப்படும்படிக்கு, நாங்கள் உருவாகும்படிக்கு எங்களோடு நீங்கள் இடைபடுறீங்க. அதை புரிந்து கொள்ளுகிற ஞானம் தாங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுகிறத நாங்கள் புரிந்து கொள்ளுகிற இந்த ஞானம் எங்களுக்கு தாங்க. ஏதோ நாங்கள் கேட்டு அப்படியே விட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த வசனத்தை எங்களுக்கென்று நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்கள் மேலே வைத்த அன்பை நாங்கள் திரும்பி பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? எனக்கு உதவி செய்யுங்க. கடைசி வரையிலையும் என் மனம் திரும்பதில் நான் ஜாக்கிரதையாக இருக்க, எச்சரிக்கையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லியிருக்கிறாரே. நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக நமக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் நீங்கள் சொன்னீங்களே. முடிவு பரியந்தம் இந்த மனம் திரும்புதல்ல ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எதற்காகவும் எங்களை நாங்கள் இழந்துராதபடிக்கு ஆண்டவரே
இந்த பூமியில் இருக்கிறதான ஒவ்வொரு மேன்மையானவைகளை பார்த்து எங்கள் ஜீவியத்தை நாங்கள் இழந்துடாதபடிக்கு எங்களை அன்று உமக்கென்று ஒடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்த பவுல் ஆண்டவர் எல்லா மேன்மைகளையும் பார்த்து அவைகளை குப்பையும் நஷ்டமும் என்று என்ன பரிசுத்த பவுலுக்கு நீங்கள் கிருபை கொடுத்தீங்களே, அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாய் எண்ணுகிறதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே, அமெரிக்கையும் வெறும் துணிக்கையுமே, அமெரிக்கையும் சுகமே என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே உங்கள் பாதத்தில் எப்போதும் நாங்கள் அமர்ந்திருக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. பலன் தாங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கலாமே. அல்லேலூயா. எங்களுக்கு அந்த பலன் தாங்க ஆண்டவரே, அந்த பலனை எங்களுக்கு தாங்க. ரபஹா துரபலா கரமனா ரெஹெந்து நிரிமினிரி ஆந்துரபலா கரபதுரபலா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று நீங்கள் சொன்னீங்களே. ஆமாம் ஆண்டவர், நான் நேசிக்கிறவர் எவனோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் நீங்கள் சொன்னீங்களே. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் எங்களை நேசிக்கும்படி நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. நீங்கள் எங்களை கடிந்து கொண்டு சிட்சித்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆண்டவர் உமக்கு பிரியமான பாத்திரமாக, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் காணப்படணும் ஆண்டவரை. அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை விட்டுறாதீங்க, எங்களை கைவிட்டுறாதீங்க. எங்களை கடைசி வரையிலையும் ஆண்டவரை எங்களை உடைத்து எங்களை உருக்கி எங்களை உருவாக்கும்படி உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய மனந்திரும்புதல் உமக்கு பிரியமானதாக ஆண்டவர் உமக்கு ஏற்றதாக எங்கள் மனந்திரும்புதல் எப்போதும் காணப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவர் மன ரம்மியத்தோடு இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களே. ஆமாம் ஆண்டவர், நம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை, நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கிறதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நீங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் அழைத்து ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற நாட்களில் ஆண்டவரே, இந்த மனந்திரும்புதலை கொண்டு எழும்பி பிரகாசிக்கிற பிரகாசங்களாக அநேகரை இந்த மனந்திரும்புதலுக்கு உட்படுத்துகிறவர்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஜொலிக்க செய்ய முடியாது நீங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த வசனம் எப்பொழுதும் ஆண்டவரே தொனித்து கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள இந்த வார்த்தை ஆண்டவரே மறுபடியும் மறுபடியுமாய் அது தொனிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை வழி நடத்துங்க. கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா கனமும் மகிமையும் துதியும் நமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஆமென். பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தலும் பராமரி பாதுகாப்பும் சிநேகமும் இன்னும் சதா நாட்களிலும் நம்மோடு நம்மை காப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். வாலண்டியர்ஸ்